ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூலை 10, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. வான்மதி வெண்ணிலா கேட்டுட்டு இருக்கா, உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை, வெளில என்ன பேசிட்டு இருந்தீங்க, உண்மையை சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது வான்மதி கேட்கறதுக்கு அவ யோசிச்சு நம்ம உண்மையை சொல்லிட வேண்டியதுதான்னு வெண்ணிலா சொல்ல வரா உண்மையா. அப்பதான் அண்ணாமலை இங்கேருந்து வராங்க. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு வான்மதியும் வெண்ணிலாவும் சொல்றாங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க வான்மதிய, நீ பொறுப்பு வேணும் பொறுப்பு வேணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதுக்கான வேலையை பார்க்கணும். நீ உத்தமன் மாப்பிள்ள கூட தானே நீ கடைக்கு போயிட்டு இருந்த, இப்ப ஏன் இங்க நின்று இருக்க, கடைக்கு போலையான்னு கேக்குறாங்க. அண்ணாமலை போகணும்னு சொல்லிட்டு இருக்கா, நான் வெளிநாட்ட ஒரு விஷயம் பேசணும், பேசிட்டு போறேன்னு சொல்லும் போது அண்ணாமலை சொல்றாங்க, உங்க 2 பேரையும் கடை பொறுப்பை எடுத்துக்கிட்டு நீங்க ஒழுங்கா அந்த வேலையை பாருங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்க காலத்துக்கு அப்புறம் கடையை பார்த்துக்க போறது நீங்க 2 பேர் மட்டும்தான். ஆனா நீங்க அதுல ஈடுபாடே இல்லாம இருக்கீங்க. ஒழுங்கா கடையை பொறுப்பா பார்த்துக்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போது வான்மதி சரின்ட்டு போறா. அப்போ போகும்போது வெண்ணிலாவும் போறா. அப்போ வான்மதி போனதுக்கு அப்புறம் அண்ணாமலை வெண்ணிலா மட்டும் கூப்பிட்டு, நீனும் வான்மதி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, வான்மதி உன்ட்ட ஏதோ விசாரிச்சுட்டு இருந்தா, அதனாலதான் நான் அவளை அப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். நீ உங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்த அடுத்தவங்கள்ட்ட சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிறத வெளில சொன்னா பிரச்சனை தான் வரும். நீ வான்மதி மட்டும் இல்ல, என்கிட்ட கூட சொல்ல தேவையில்ல, இப்ப நீ இருக்கிற ஸ்டாண்ட்லே இரு அப்படின்னு அண்ணாமலை அட்வைஸ் பண்றாங்க வெண்ணிலாவுக்கு. அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்போ வெண்ணிலா மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா, அத்தை என்ன மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு தெரியாத நான் சீக்ரெட் வச்சிருக்கேன், அது என் மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னு என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டு நிக்கிறா மனசுக்குள்ளேயே. ஏன்னா ஏற்கனவே வெண்ணிலாவும் வரும்னு பிரிய போறாங்கல்ல, அதனாலதான் அவ அப்படி யோசிக்கிறா. அடுத்தது அண்ணாமலை மாடிக்கு போய் யோசிச்சுட்டு இருக்காங்க. வான்மதி வெண்ணிலா கிட்ட என்ன கேட்டுட்டு இருப்பா, எதுக்கு வெண்ணிலாவை வான்மதி இப்படிலாம் கேட்கணும், ஏதோ சொல்ல வந்தா வெண்ணிலாவும், வெண்ணிலா ஏதாவது மறைக்கிறாளா நம்ம கிட்டன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க சுந்தரராஜன் போன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணாமலையை பார்த்ததும் போனை கட் பண்ணிடுறாரு. அண்ணாமலை அதை பார்த்துட்டு, என்ன இவரு போன் பேசிட்டு இருந்தாரு, நம்ம வந்ததும் உடனே கட் பண்ணிட்டாரு, என்ன விஷயம் அப்படின்னு யோசிச்சுட்டு போய் சுந்தரராஜன்ட்டே கேட்குறாங்க அவங்க வீட்டுக்கார்ட்ட. அவரு ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசிட்டு இருந்தம்மா அப்படின்றாங்க. இல்லை, நான் வந்ததுனே நீங்கள் கட் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு தோணுச்சு, ஏதாச்சும் எங்கிட்டேருந்து மறைக்கிறீங்களான்னு கேட்கவும், நான் எதுக்குமா உங்ககிட்டேருந்து மறைக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ ஏதாச்சும் சந்தேகப்படுறியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, சந்தேகம் இல்லை, நம்ம புருஷ பாட்டிக்குள்ள எந்த ஒளியும் மறைவு இருக்கக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ அந்த சுந்தரராஜன் சொல்றாரு, நீ என்னோட அம்மா மாதிரி எல்லா விஷயத்துலயும் என்னை தாங்கி பிடிக்கிறவ, உங்ககிட்ட நான் எதுக்கு மறைக்க போறேன், அதனால நான் எப்பயுமே உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறக்க மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது வான்மதியும் அவங்க அம்மா மங்காவும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ வான்மதிகிட்ட மங்கா சொல்றா, நான் ஒரு பினான்சியரை பார்த்துருக்கேன், அவர்கிட்ட நம்ம 1 லட்சம் கொடுத்தா ஒரு வாரத்துல 2 லட்சமா திருப்பி கொடுத்துருவாங்களாம். நம்ம இந்த பிஸ்னஸ் மாதிரி இருக்குது, இதை பண்ணா நமக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும், இதனால நமக்கு லாபமும் கூட, நீ எனக்கு 1 லட்சம் கொடுத்தீன்னா நான் உனக்கு 2 லட்சமா திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு மங்கா வான்மதிட்டு சொல்லும் போது வான்மதி முறைக்கிறா. ஏற்கனவே சீட்டு போட்டு இப்படிதான் ஏதோ பிரச்சனை கொண்டு வந்து என்கிட்ட 1 லட்சம் கேட்டேன், நான் வீட்டுல எடுக்கும் போது நான் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டேன், அது எனக்கு தான் தெரியும், இப்ப திரும்பி ஒரு பிரச்சனைய ஆரம்பிச்சிட்டியாமா அப்படின்னு கேக்குறா. இல்ல, நான் எதுக்கு சேர்த்து வைக்க போறேன், நான் ஏதாச்சும் சேர்த்து வச்சா அது உனக்காக தான் இருக்கும், நீ எனக்கு 1 லட்சம் கொடு, நான் உனக்கு திருப்பி தந்துருவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஏற்கனவே தேவையில்லாத வேலை பண்ணி நீ மாட்டிக்கிட்ட, திரும்பவும் இது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு வான்மதி சொல்றா மங்கா கிட்ட. வான்மதி சொல்றா, ஃபர்ஸ்ட் இப்படிதான் காசு கொடுத்து காமிச்சு நம்மளை ஏமாத்துவாங்க, மொத்தமா அப்புறம் சுருட்டிட்டு ஓடிடுவாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்களாம் கூட இது மாதிரி 1 லட்சம் கொடுத்து 4 லட்சம் வாங்கியிருக்காங்க, அம்மாவுக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா, நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. நீ எவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகளா போயிருக்க, இந்த 1 லட்சம்லாம் உனக்கு பெருசு கிடையாதுன்னு மங்கா சொல்றா. நான் அந்த 1 லட்சத்துக்குலாம் நான் அந்த வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படணும்னு எனக்கு தான் தெரியும், 1000 2000த்துக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், பெரிய இடத்து மருமகன் தான் பேரு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் தெரியாது, அம்மாவுக்கு நீ தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும், நீ தான் தரணும்னு மங்கா சொல்றா. அப்படி 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போதே கார்ல வளைவுல திரும்பும் போது அங்க பிளாஸ்டிக் பொருள்லாம் வித்துட்டு இருக்காங்க. அந்த ஆள் மேல மோதிடுறா. அந்த ஆள் யாருன்னா, ஏற்கனவே வெண்ணிலாவை கடத்த சொல்லி ஒரு ஆளு ஏற்பாடு பண்றாள்ல கல்யாணத்தப்போ வான்மதி, அவன் தான் அது.
அவன் அடிக்கடி வீட்டுல கூட வந்து வான்மதியை மிரட்டி காசு வாங்கிட்டு போவான். அவன் தான் அவன். கடைசியில அவன் இப்ப பிளாஸ்டிக் பொருள்லாம் வித்துட்டு இருக்கான். அவன் யாருன்னு தெரியாது, யார் மேல மோதுனுன்றது தெரியாது இவளுக்கு. உள்ள இருக்கிற மங்கா வெளியில போகாத, வெளில கூட்டம் சேர்ந்துருச்சு அப்படின்னு மங்கா சொல்றாங்க. வான்மதி உள்ள உட்காந்துட்டு இருக்கா. வெளில உள்ளவங்க எல்லாம் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, வெளில வாங்க, சும்மா இருந்த மனுஷன் மேல மோதிட்டீங்களே அப்படின்னு வெளில இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்துட்டு கத்துறாங்க. வெளியில காருக்குள்ள உட்காந்து பயந்துட்டு இருக்கா வான்மதி. அதுக்கப்புறம் எல்லாரும் திட்டுறாங்க, காரை கண்ணை மட்டும் ஓட்டுவீங்களா, இப்படிதான் ஓட்டிட்டு வந்து யாரையாச்சும் கொல்ல வேண்டியது அப்படின்னு சத்தம் போடுறாங்க, வெளில வான்னு. அப்பதான் வெளில வராங்க 2 பேரும். அப்போ திட்டுறாங்க, என்ன இப்படிதான் வண்டி ஓட்டுறதா அப்படின்னு திட்டுறாங்க வெளில உள்ளவங்கலாம். போமா போய் பாரு, நீ இடிச்சவருக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லவும், அதுக்கு மங்கா சொல்றாங்க, அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது, என் பொண்ணு வேணும்லாம் வண்டி ஓட்டல அப்படின்னு சொல்லி மங்கா போய் அவரை தூக்கி விடும் போது வான்மதி பாக்குறா, ஏற்கனவே அந்த ஆளு அவளுக்கு தெரியுது இல்ல, அந்த கடத்த சொன்னவன் அவன் தான் அது. அவனை பார்த்துட்டு, ஏமா இவனுக்காகவா என்ன திட்டினீங்க, இவன் பெரிய திருடன் அப்படின்னு சொல்றான். இவன்கிட்டயா பொருள் வாங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கவும், இவன் திருடனா அப்படின்னு அங்க உள்ளவங்க எல்லாம், பொருள் வாங்க வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு, திருடனா இருந்தாலும் இருக்கும், எங்களுக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பொருள் வாங்காம அவங்க எல்லாம் போனதுனால கடுப்பாரான் அந்த ரவுடி. அப்போ அந்த ரவுடி சொல்றான் வான்மதிய, ஏன் மேடம், நான் முன்னாடி ரவுடியா இருந்தப்போ நான் இத மாதிரி இருந்தேன், இப்ப நான் திருந்தி நான் இப்போ ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன், இப்படி சொல்லி இப்படி அனுப்பிச்சு விட்டீங்களே அவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லவும், நீயா நீயா திருந்துவ, உங்கள நம்ப முடியாது, நீ என்கிட்ட இருந்து எத்தனை தடவை ஏமாத்தி காசல் வாங்கியிருக்க, நீ நல்லவனா நீ அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், நீங்களே உங்க மாமியார் வீட்டுல ஒழுங்கா இல்ல, காசுக்காக அவங்கள ஏமாத்திட்டு இருக்கீங்க, உங்க சீக்கிரட் என்கிட்ட தான் இருக்கு, அதனால நீங்க என்கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றான். நான் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருக்கேன், என் வழியில நீங்க இனிமேல் குறுக்கிட கூடாது, இல்லாட்டினா நீங்க உங்க மாமியார் வீட்டுல இருக்க மாட்டீங்க, இன்னொரு மாமியார் வீடு அங்க ஜெயில இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வான் பண்றான் அந்த ரவுடி வான்மதிய. வான்மதியும் கோவமா போறா. வான்மதி போய் கார் ஸ்டார்ட் பண்றா. அப்ப மங்கா கேக்குறா, ஒன்ட்டியே என்ன திமிரா பேசுறான் பாரு அவன் அப்படின்னு மங்கா சொல்லவும், அவனை நான் இவ்வளவு நாளா சும்மா விட்டுட்டேன், இனிமேல் அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை நான் ஒரு முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு அவன் மேல மோத வரா. அவன் அப்போ திரும்பி நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த நேரத்துல வெண்ணிலா வந்து அவனை கைய பிடிச்சி இழுத்து காப்பாத்திடுறா. அப்போ எப்படி போறாங்க பாரு கார்ல அப்படின்னு திட்டுறா. அதுக்கப்புறம் அவனை கேக்குறா, அண்ணா நீங்க இப்போ திருந்திட்டீங்களா, உங்களை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பார்த்து இருக்க மாட்டீங்களா, இந்நேரம் அந்த கார் உங்க மேல மோதி இருக்கும், பாத்துருங்கன்னு சொல்லிட்டு போறா. சரின்னு அவனும் சொல்றான். அப்போ அப்போ வான்மதி மங்காவும் பேசிக்கிறாங்க, என்ன அவனை போய் அண்ணான்னு கூப்பிடுறா அப்படின்னு மங்கா சொல்றா. அவளுக்கு முத்தி போச்சு அப்படின்னு வான்மதி திட்டுறான் வெண்ணிலாவ. இவன் இன்னைக்கு தப்பிச்சுட்டான், இன்னொரு நாள் கண்டிப்பா இங்க கையில சிக்குவான், அப்பா அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா வான்மதியும் மங்காவும் கார்ல. அடுத்தது வெண்ணிலா வீட்டுல இருக்கா. வெண்ணிலாக்கு போன் வருது வான்மதி கிட்ட இருந்து. அப்போ வெண்ணிலா யோசிக்கிறா, நம்ம வீட்டுல தானே இருக்கோம், அக்கா எதுக்கு வீட்டுல இருந்துகிட்டே நமக்கு போன் பண்றா அப்படின்னு போன் அட்டன் பண்ணி பேசுறா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றா வான்மதி. சரிக்கான்ட்டு இவளும் போறா. அவள்கிட்ட சொல்றா, உனக்கும் ஏதோ வருணுக்கும் ஏதோ பிரச்சனை மட்டும் எனக்கு தெரியுது, ஆனா நீ அதை சொல்ல மாட்ற, இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பொடி கொடுக்குறா. என்னதுன்னு கேட்கும் போது இது வசிய பொடின்னு சொல்றா வான்மதி. எனக்கு இதெல்லாம் வேணாங்கன்னு சொல்றா வெண்ணிலா. இல்ல இது நீ கலந்து கொடு வருணுக்குன்னு சொல்லும் போது, அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் கலந்து கொடுக்கறது எனக்கு விருப்பம் இல்லக்கா, எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறா வெண்ணிலா. நீ என் விஷயம் தலையிடாத, நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா அந்த வசிய பொடிய வாங்காம. நீ என்னையே எதிர்த்து பேசுறியா, நீ பண்ணாம இருந்தா என்ன, நான் பண்றேன் அப்படின்னு கிச்சனுக்கு போயிட்டு அங்க பால்ல அந்த வசிய பொடிய கலக்கிடுறா. வெண்ணிலா வரதை பார்த்து போய் ஒளிஞ்சுக்கிறா வான்மதி. வான்மதி இருக்கிறது தெரியாம வெண்ணிலா அந்த பாலை கிளாஸ்ல ஊத்திட்டு கொண்டு போய் வருண்கிட்ட கொடுக்குறா. வருண் சொல்றான், நான் தான் காலையிலே சொல்லிட்டேன்ல, நீ எனக்கு இது மாதிரிலாம் எதுவும் பண்ண வேணாம், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கில்ட்டி ஃபீலிங்கா இருக்குன்னு அப்படின்னு வருண் சொல்றான். ஆனா வெண்ணிலா சொல்றா, நானும் காலையிலே உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்க நான் செய்யறதுக்கு நீங்க எதுவும் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு நானும் சொல்லிட்டேன்ல, நான் உங்களுக்காக என் வாழ்க்கையே விட்டு தரேன், நீங்க இது கூட பண்ண மாட்டீங்களான்னு கேட்கவும் அவன் அந்த வாழை வாங்கி குடிக்கிறான். அதெல்லாம் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கா வான்மதி. இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு வான்மதி மனசுல யோசிச்சு நின்றுட்டு இருக்கா ஒளிஞ்சுக்கிட்டு. வருண் பாலை வாங்கி குடிக்கிறான். அதோட முடியுது. பாய் மக்களே.